திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக சென்று நீங்கள் செய்வது தவறான போக்கு, ஏற்றுக்கொள்ள இயலாது, கட்சி தோற்பதற்கு வழிவகுக்காதீர்கள் என்று அழுத்தமாக வாதாடாமல் இருப்பது அந்த இயக்கத்திற்கு செய்கிற கேடு என்று நான் பார்க்கிறேன். உங்களுடைய இருக்கைக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்வதுதான் முக்கியம் என்று கருதி நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்றால் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கிறீர்கள். அதிமுக மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அந்த கட்சி நிலைத்திருக்குமா என்பதை சந்தேகம். அதிமுகவுடைய இந்த நிலைப்பாட்டிற்கு எடப்பாடி மட்டும் காரணம் இல்லை, இரண்டாம் கட்ட தலைவர்களும் இதற்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அவர்களைப் போலவோ எம்ஜிஆர் அவர்களைப் போலவோ ஆளுமை மிக்க தலைவர் அல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவரை திருமதி சசிகலா தேர்ந்தெடுத்தார். ஒரு கட்சி இப்போது அது அதிமுக அணியில் இல்லை. ஒரு கட்சி நம்மிடம் தொடர்பு எல்லைக்குள் இருக்கிறோம் என்று காட்டி இன்னொரு இடத்தில் வலிமையை கூட்டுவதற்கு இதை பயன்படுத்துவார்கள். அதற்கு ஜெயலலிதா ஆள் இல்லை என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னிடத்தில் சொன்னது 200% உண்மை. செங்கோட்டையனை அம்மா ட்ராப் செய்து விட்டார். இது ஒரு பெரிய வாதமாக இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு வாதமா என்று நான் கேட்கிறேன். செங்கோட்டையனை புகழ்ந்த அளவுக்கு, ஓபிஎஸ்ஐ புகழ்ந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அம்மா புகழ்ந்து பேசியதற்கான டேப் ஏதாவது பூங்குன்றன் அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி மட்டுமல்ல, அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக திகழ்ந்த ஒருவரை எவ்வளவு அலட்சியமாக இந்த கட்சி நடத்துகிறது என்கிற ஒரு ஆணவ போக்காகத்தான் அதை பார்க்க முடியும். கடுமையான கண்டனத்துக்குரிய செய்தி. திரு ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவதைத்தான் விரும்புகிறார். இல்லை என்றால் அவர் என்ன முடிவெடுப்பார் என்பது எனக்கு தெரியாது. அவரது ஆதரவாளர்களில் பலர் தாவேக பக்கம் போகலாம் என்கிறார்கள். சிலர் எங்கிருந்து நமக்கு அழைப்பு மரியாதை வருகிறதோ அந்த பக்கம் போகலாம் என்கிறார்கள். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் தொடரப்போவதில்லை அப்படின்னு ஒதுங்கே இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தமிழ்நாடு அரசியலை பற்றி அமித்ஷாவோட பேசினேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறார். திடீர்னு தமிழ்நாடு அரசியல் பற்றி அமித்ஷாவோட உரையாடுறதுக்கு என்ன தேவை ஏற்பட்டுச்சு சார் அவருக்கு? முதலில் ஒரு சிறு திருத்தம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரப்போவதில்லை என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் கூறியதாக நான் படிக்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற அல்லது ஒதுங்கி இருக்கிற முடிவை திரு டிடிவி தினகரன் தான் எடுத்தார். அவர் கூட என்ன சொல்லியிருந்தார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அந்த அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொன்னார். ஆகவே திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை கடைசியாக அவர் அறிவித்திருந்த நிலைப்பாடு என்னவென்றால், அவருடைய கட்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர் எடுத்த முடிவு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அதிமுக ஒன்றிணைவது தொடர்பாக ஒரு நல்ல முடிவு, சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் அது குறித்து பிறகு நாங்கள் என்ன முடிவெடுப்பது, தனி கட்சியாக இல்லை என்ன முடிவெடுப்பது என்று ஒரு நிலைப்பாடை எடுப்போம். அது மக்கள் விரும்புகிற முடிவாக, அதிமுக தொண்டர்கள் விரும்புகிற முடிவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அந்த திருத்தத்தை மட்டும் நான் முதலில் சொல்ல சார். ஏற்கனவே பிரதமர் தமிழ்நாடுக்கு வந்திருக்க 2 முறை வந்தபோது கூட அவருக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதனால் நான் நிராகரிக்கப்படுகிறேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அதன் காரணமாகத்தான் அவர் அதிருப்தி அடைந்தார். அவர் மட்டுமல்ல, திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூட திரு வாசன் அவர்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படவில்லை. அவர் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 பேரும் உறுப்பு கட்சிகள். நாடாளுமன்ற தேர்தலின் போது 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்ட காரணத்தால் தேர்தலை சந்தித்தவர்கள், திரு டிடிவி தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும். ஆகவே அவர்களை அழைத்திருக்க வேண்டும். அப்படி அழைக்காதது என்பது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்துக் கொள்வாரோ என்கிற காரணத்தால் அழைக்காதது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. டிடிவி சொன்ன காரணம் நயினார் நாகேந்திரன் தனக்கு மரியாதை கொடுக்கல
அவர் அப்படிங்கிற காரணத்தை வச்சு தானே பாஜக பல வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்து விட்டன, இடையில் பல நிகழ்வுகள் நடந்து விட்டன. அந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக அவர்களுக்கு வருத்தத்தை அளித்தது. பாரத பிரதமர் அவர்கள் தென்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியாகட்டும், திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையிலே திரு வாசன் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியாகட்டும், அல்லது வெவ்வேறு சமயங்களில் இவர்கள் அந்த அணியில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதி செய்யாத போக்கை பாரதிய ஜனதா கடைபிடித்தது. இப்போது பீகார் தேர்தல் முடிந்தவுடன் இங்கே தமிழ்நாட்டில் செயல்படுவது என்று உறக்கத்தில் இருந்துவிட்டு இப்போது அந்த உறக்கத்தை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கிறது. நடுவிலே பைஜெயந்த் பாண்டா வந்தார், அவர் அன்புமணியை சந்தித்தார். சரி, அவராவது ஓபிஎஸ்ஐ சந்திக்க அனுப்பப்பட்டிருந்தால் ஏதோ நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்று எடுத்துக்கொண்டிருக்கலாம். அவரும் திரு ஓபிஎஸ்ஐயும் சந்திக்கவில்லை, திரு டிடிவி தினகரனையும் சந்திக்கவில்லை. அப்படியானால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். இது நான் ரீவைண்டு போய் சொல்கிறேன். இப்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்ற பிறகு மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பு, என்ன நடக்கப் போகிறது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் திரு ஓபிஎஸ் சேரப்போகிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் நிலவரம் குறித்து தெரிவித்து விட்டு வந்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் நான் கமிட்டலாகத்தான் பேசியிருக்கிறார். போய்விட்டு வந்தவுடன் நான் அவரோடு பேசவில்லை, ஆனால் ஒரு வாரத்திற்கு முன் நான் அவரோடு பேசியிருக்கிறேன். அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய 1-2 முக்கிய பிரமுகர்கள், திரு வைத்திலிங்கம் அவர்கள் உட்பட, நான் புரிந்து கொள்கிற செய்தி, அந்த அணியினுடைய நோக்கம் என்ன, அந்த அணியினுடைய நிலைப்பாடு என்ன என்று இவர்களோடு உரையாடிய வகையில் நான் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், திரு ஓபிஎஸ் மற்றும் அவரோடு இருப்பவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைத்து கொள்ளப்பட்டு அவரவர்களுடைய தகுதிக்குரிய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். இதிலே எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. எந்த ஒதுக்கி வைக்கக்கூடிய அல்லது அவர்களை எப்படி ஒதுக்கி வைக்கலாம் என்கிற அந்த மாதிரியான அணுகுமுறையெல்லாம் இருக்கக்கூடாது. பழைய பொசிஷன்ஸில் அவர்களை ஹானரபிளாக நடத்த வேண்டும். அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாதா சார்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார், இனிமேல் கட்சியில் விட்டு நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் அவரோட டிடிவி தினகரனாக இருந்தாலும் அவரோட சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. இல்லை, அது நானும் அறிவேன். நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போது நீங்கள் ஒரு டெல்லி போய் சந்தித்திருக்கிறாரே, என்ன நடக்கலாம் என்று கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி கொண்டிருக்கேன். இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காது. இதைத்தான் திரு ஓபிஎஸ் வலியுறுத்தி விட்டு வந்திருப்பார் என்று அவருடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் என்னிடத்திலே தெரிவித்தார். இது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இது நடந்தால்தான் ஓட்டுச்சிதறல் ஏற்படாது என்று அவரிடம் அழுத்தமாக புரிய வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுமா, அல்லது கூட்டணியில் இணைந்திருங்களேன், நீங்கள் இந்த அணியில் இருக்க வேண்டும் என்று ஓபிஎஸ்ஐ கன்வின்ஸ் செய்கிற முயற்சியில் வெற்றி பெறுமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் தொடர்ந்து உறுதியாக இருப்பது சரியான அணுகுமுறை இல்லை என்கிற கருத்து அதிமுகவுக்குள்ளேயே சிலரிடையே இருக்கிறது, சில முன்னணி தலைவர்களிடம் இருக்கிறது. ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார்? அவரிடம் ஒன்றும் கோஷ்டி கிடையாது. சென்ற முறை கட்சிக்குள் இருக்கும் போதே அவர் கோஷ்டி அரசியல் செய்யவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏன் இவ்வாறு பிடிவாதம் பிடிக்க வேண்டும்? ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்ந்து அதிமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய நிலையை ஏன் உருவாக்க வேண்டும் என்று அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் அந்த கருத்தை கொண்டிருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அப்படி தனியாக நண்பர்களிடம் அல்லது ஒருவருக்கொருவர் புலம்பாமல் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக சென்று நீங்கள் செய்வது தவறான போக்கு, ஏற்றுக்கொள்ள இயலாது, கட்சி தோற்பதற்கு வழிவகுக்காதீர்கள் என்று அழுத்தமாக வாதாடாமல் இருப்பது அந்த இயக்கத்திற்கு செய்கிற கேடு என்று நான் பார்க்கிறேன். அவர்கள் அந்த இயக்கத்திற்கு நன்மை செய்யவில்லை, அம்மா அவர்களுடைய நோக்கத்திற்கு நன்மை செய்யவில்லை. உங்களுடைய இருக்கைக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்வதுதான் முக்கியம் என்று கருதி நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்றால் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கிறீர்கள்.
அதிமுக மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அந்த கட்சி நிலைத்திருக்குமா என்பதே சந்தேகம். இன்னொரு தோல்வியை அதிமுக தாங்காது. 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் இயக்கம் உயிரோட்டத்துடன் இருக்கும். இல்லாவிட்டால் கொஞ்சம் பேர் திமுக, கொஞ்சம் பேர் தாவேக என்று பிய்த்து கொண்டு போய்விடுவார்கள். அதன் பிறகு எஞ்சிருப்பவர்கள் உதிரி கட்சியாக பார்க்கப்படுவீர்கள். அதான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா சார், அதிமுகவுடைய இந்த நிலைப்பாட்டிற்கு எடப்பாடி மட்டும் காரணம் இல்லை, இரண்டாம் கட்ட தலைவர்களும் இதற்கு காரணம். ஏன்னா எடப்பாடி ஒன்றும் அப்ரோச் பண்ண முடியாத தலைவர் கிடையாது, அவர்கிட்ட சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக. நான் அதைத்தான் சொன்னேன். நான் ஒரு முன்னாள் அமைச்சரிடம் நட்பு பாராட்டுகிறவரிடம் சொல்லும்போது நான் சொன்னேன், வித் டியூ ரெஸ்பெக்ட் எடப்பாடி பழனிசாமி, நான் அவரை மதிக்கிறேன், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அவர்களைப் போலவோ எம்ஜிஆர் அவர்களைப் போலவோ ஆளுமை மிக்க தலைவர் அல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவரை திருமதி சசிகலா தேர்ந்தெடுத்தார். He is first among equal. He is not a leader. லீடர் என்பதற்கும் மற்றவர்களோடு சமமானவர் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பொதுச் செயலாளர் என்கிற தகுதி காரணமாக ஒரு படி நிலையில் அவர் உயர்வாக இருக்கிறார். நீங்களெல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால் அதை அவரால் மீற முடியாது. ஒன்று அவர் ஒதுங்கிக் கொள்ள நேரிடும். அப்படி கூட ஒரு வார்த்தையை விட்டார். 6 பேரை சென்று சந்தித்த போது கடுமையான வாக்குவாதம். 6 முன்னாள் அமைச்சர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகரில் அவரை சந்தித்த போது, எப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்த பிறகு அவரை போய் சொல்லுகிறார்கள், இயக்கத்திலிருந்து பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்வோம், பாருங்கள் 7 தொகுதிகளில் டெபாசிட் எழுந்திருக்கிறோம், பலாப்பழ சின்னத்தில் இருந்த ஓபிஎஸ் இரட்டை இலையை 3வது இடத்திற்கு தள்ளி இருக்கிறார், ஆகவே சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னபோது நீண்ட நேரம் அவர்கள் கூறியதை இவர் ஏற்கவே இல்லை. இல்லை, நான் எடுத்தது தான் முடியும், நீங்களாம் என்ன வேணா பண்ணிக்கங்க என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அப்படியா, நாங்களா ஏதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னு வெளியே வந்திருக்கணும். வந்திருந்தா பயந்திருப்பார். திரு சி.வி. சண்முகம், திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கார், அப்போ இது பொதுக்குழு எடுத்த முடிவுப்பா, நீங்களா சேர்ந்து தானே பொதுக்குழு கூட்டினீங்க, பொதுக்குழு எடுத்த முடிவு தானே அவங்களெல்லாம் அனுப்புறதுன்னு அப்படின்னு இருக்காரு. சி.வி. சண்முகம் மட்டும் என்ன சொல்லியிருக்கிறார், அதே பொதுக்குழுவை கூட்டி கருத்தை கேட்டு விடுவோம். அவர் துணிச்சலாக பேசக்கூடிய, ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்குழுவை கூட்டவில்லை? அவருக்கு துணிச்சல் இருந்திருந்தால் கட்சி இதை விரும்புகிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள பொதுக்குழுவை கூட்டி ஒவ்வொரு கையிலும் சீட்டு கொடுத்திருக்க வேண்டும், ஒரு பெட்டி வைத்து ஓட்டு போட சொல்லி இருக்க வேண்டும். இல்லை, இப்போ கூட அந்த ஆப்ஷன் இருக்கு, அவர் பொதுக்குழு கூட செய்ய மாட்டார். இப்போது அவர் செய்தால் என்ன செய்வார் என்றால், செட்டப் செய்து, எப்படி ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாட்டில் வீசுகிற பொதுக்குழுவிலே பொதுக்குழு உறுப்பினர்களே அல்லாத குண்டர்கள் 200-300 பேர் உள்ளே கொண்டு வந்து வைக்கப்பட்டார்களோ அதே நிலையை கூட தோற்றுவிக்க அவர் தயங்க மாட்டார். ஆனால் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டும் அழைத்து பெட்டி வைத்து கருத்து கேட்க வேண்டும். இதை இதர முன்னணி தலைவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இப்போது காலம் கடந்து விட்டதாகத்தான் நான் பார்த்தேன். இப்போதும் கூட நீங்கள் செய்வது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் நீங்கள் தேர்தலிலே வலிமையான கட்சியாக திகழ முடியும். பிற கட்சிகளிடம் நீங்கள் இறங்கி போய் பேச வேண்டாம், உங்களை நாடி வருவார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? ஒரே நேரத்தில் திருமதி பிரேமலதா அதிமுகவுடனும் பேசுகிறார், திமுகவுடனும் பேசுகிறார். அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை? அம்மா இருக்கும்போது இது நடக்குமா? திரு ரமணி அவர்களே, நான் கேட்கிறேன், நீங்களும் அவரை நன்கறிந்தவர், நானும் நன்கறிந்தவன். எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட கம்பீரம் மிக்கவர். நான் உங்களுக்கு ஒரு சிறிய செய்தியை சொல்லுகிறேன். ஒரு கட்சி இப்போது, நான் சூசகமாக சொன்னால் கூட நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். இப்போது அது அதிமுக அணியில் இல்லை. ஒரு கட்சி, அந்த கட்சியைச் சேர்ந்த ஒருவர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இணைந்து பயணிக்க விரும்புகிறோம், மீண்டும் இணைந்து பயணிக்க விரும்புகிறோம். நான் அம்மா அவர்களிடம் நெருக்கமாக இருந்ததை அவர் நன்கு அறிவார், என்னிடத்திலே தெரிவித்தார். நான் உடனே அம்மா அவர்களை சந்தித்து இந்த கருத்தை சொன்னேன். சொன்னபோது அம்மா அவர்கள் சொன்னார், முதலில் எந்த பக்கம் ஆசிலேஷன் இல்லாமல், இந்த பக்கமா அந்த பக்கமா என்ற ஆசிலேஷன் இல்லாமல் தெளிவான முடிவெடுத்து, நம்மை நோக்கித்தான் நகருகிறார்கள், நம்மிடம் சேரத்தான் விரும்புகிறார்கள் என்பதை அவர்களுடைய பேச்சுக்கள், அறிக்கைகள் வாயிலாக தெளிவுபடுத்த வையுங்கள், அதன் பிறகு பரிசீலிக்கலாம். அம்மா அவர்கள் எவ்வளவு சாதுரியமானவர், அரசியல் ஞானம். இல்லை என்றால் ரமேஷ், இல்லை என்றால் என்ன செய்வார்கள் என்றால், நம்மிடம் தொடர்பு எல்லைக்குள் இருக்கிறோம் என்று காட்டி
இன்னொரு இடத்தில் வலிமையை கூட்டுவதற்கு இதை பயன்படுத்துவார்கள். கண்டிப்பா. அதற்கு ஜெயலலிதா ஆள் இல்லை என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னிடத்தில் சொன்னது 200% உண்மை. உண்மைதான். இதில் நான் ஒரு சிறிய கலப்படம் கூட இல்லாமல் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்சியின் பெயரைத்தான் நான் சொல்லவில்லை. எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட தலைவர் தலைமை தாங்கிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், அதனால தான் சார் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. இன்றைக்கு இறங்கி போய் தூதுவிட்டு பார்த்தும் அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் ஜனவரியில் முடிவை சொல்லுகிறோம். அதே போல ராஜ்யசபா சீட்டை கழுத்தறுத்தீர்கள், இப்ப கொடுக்குறீங்களா, எழுதி கொடுங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க என்கிற அளவுக்கு பிற கட்சிகள் அதிமுக மிரட்டுற நிலைமை கேட்கிறார்கள். அதே போல இது தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக இருக்கு. 2 பிரிவையும் சேர்த்து வைக்க உங்களால முடியுமான்னா உங்களால முடியாது. டெல்லியிலேருந்து வரணும், வந்தாதான். பாண்டா வந்தாரு, அன்புமணியை பார்த்துட்டாரு. அன்புமணியை பார்த்தாலும் போதுமா, போறாது. ராம்தாஸ், உங்களால் ராம்தாஸையாவது கன்வின்ஸ் பண்ண முடியுமா? நான் கேட்குறேன். இன்னும் பார்க்குறீங்க, ஏதோ முயற்சி பண்ணுறீங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், தேடி போய் பேச வேண்டிய நிலை எதனால் ஏற்பட்டது? வீக்காக இருக்கு. 22% ஓட்டு தான் உங்கள் ஓட்டுன்னு நாடாளுமன்ற தேர்தலில் எக்ஸ்போஸ் ஆனதால் தான் இந்த நிலை ஏற்பட்டது. 22% ஓட்டுன்றது எதனால் ஏற்பட்டது? கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தராக வெளியே போகிறது, ஒருத்தரை நீக்கிறது, அவரை நீக்கிறது, இவரை நீக்கிறது, ஆளாளுக்கு ஒரு அணி, அவங்க அம்மா படத்தை போடுறது, எம்ஜிஆர் படத்தை போடுறது. இப்போ கடைசியில் விஜய் எம்ஜிஆர் படத்தை போடுற அளவு கொண்டாந்துட்டீங்க. விஜய் எம்ஜிஆர் படத்தை போடுறாரு. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்ந்ததுன்னா அந்த மேடையில் அம்மா படமும் வந்துடும். உங்களுக்கு ஓட்டு மேலும் குறையும். ஆகவே இப்போதாவது இறங்கி வந்து சிந்திக்க வேண்டிய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இன்னமும் உப்பரிகையில் உட்கார்ந்து கொண்டு அவர் பேசிக்கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது. எனக்கு அண்மையிலே அவருடைய ஒரு பேச்சு பெரிய அதிர்ச்சி என்று சொல்லக்கூடாது, வியப்புன்னு சொல்லக்கூடாது, இது எல்லாம் கலந்த உணர்வை ஏற்படுத்தியது. சிரிப்பு எல்லாம் கலந்த உணர்வு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், 2026 செங்கோட்டையனை துரோகி எல்லாம் திட்டார். யார் துரோகி என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருமா? வெற்றி விழா வந்து ஆட்சிக்கு வந்துருமா? வந்த உடனே வெற்றி விழா கூட்டத்தில் உங்களை நான் மீண்டும் கோபியில் சந்திக்கிறேன். நான் வந்து இதுவரைக்கும் தலைவருடைய தன்னம்பிக்கை காட்டதில்லை. தன்னம்பிக்கை காட்டல. எனக்கு இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது, ரமணி, தூக்கத்தில் சில பேருக்கு கனவு வரும். இவருக்கு முழிச்சிட்டு இருக்கும் போதே, அதுவும் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் போதே கனவு வருது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். நமக்கு அப்படி வராது. உங்களுக்கு வருதான்னு தெரில. இல்லை, கனவு தானே சில சமயத்தில் நினைவாயிருக்கு. இல்லை இல்லை, அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்துல் கலாம் தத்துவத்தை பின்பற்றுறாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். கனவு காணுங்கள். அண்ணா, நாம் வந்து என்ன சொல்லலாம்னா, ஏதாவது கொஞ்சம் பலிக்கிற கனவாக இருக்கணும். இல்லை, அந்த கனவு பலிக்கிற சூழலை உருவாக்கிக்காவது கொள்ளணும். அந்த உருவாக்கி கொள்கிற வழிமுறைகளையாவது கடைபிடிக்க. அரசியலில் எப்போ வேணாலும் எதுனாலும் நடக்குமே சார். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் சார். ஆனால் அதுக்கு தான் நாட்கள் இருக்கு அப்படிங்கிற நினச்சி அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை, அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் வந்து நான் இன்னும் அதை விரிவாக போய் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரமணி வந்து இந்த பதில் போதாது, இன்னும் கொஞ்சம் இன்னும் வேணும் எனக்கு, உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல், அந்த டயலாக்கை சொல்கிற ஆட்கள் மாறுது, டயலாக் மாறல. நம்முடைய அதிமுகவில் அடிக்கடி மீடியாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அப்போது பெற்றிருந்த, இப்போது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அடிக்கடி மீடியாவை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருந்த என்னுடைய இனிய நண்பர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மெகா கூட்டணி வரப்போகிறதுன்னார். அது வந்து நானே ஒரு நாள் சொன்னேன், அடிக்கடி சொல்லாத சகோதரான்னு, சொல்லாதீங்க தலைவார்னு. என்னன்னா, ஏன்னு நான் சொல்லலை அவர்கிட்ட. ஏன்னு சொன்னால் அவர் வேதனைப்படுவார். எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ஒவ்வொரு தடவையும் வாரத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதையே சொன்னோன்னே எனக்கு வந்து ஜெயக்குமார் பொறுத்திருந்து பாருங்கன்னு இந்த குடுகுடுப்பு மாதிரி ஒரு சீன் வந்துடுச்சு எனக்கு. அவர் தலையில் அதெல்லாம் கட்டியிருக்காரு, மணி இனிலாம் போட்டிருக்காரு, மெகா கூட்டணி வரப்போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஒரு பேட்டியில் நான் இதை சொல்லிவிட்டேன், பேட்டியிலே சொல்லிட்டேன். ஆதன் செலவு தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன். குடுகுடுப்பு முகார மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஜெயக்குமார்னு. ஏதாவது நடந்ததா? சரி விடுங்க, அப்பயாவது பாமக லாஸ்ட் மினிட்ல அந்த பக்கம் போயிடுச்சு, ஏமாந்துட்டீங்க. இப்போ அந்த வசனத்தை சொல்ற ஆள் மாறிட்டார். யாருன்னா தலைவரே சொல்றாரு.
யார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், மெகா கூட்டணி வரப்போகிறது, மெகா கூட்டணி வரப்போகிறது. அதை விட பரவாயில்ல, ஒரு முக்கிய கட்சி எங்களை நோக்கி வரப்போகிறது அப்படின்னாரு. எனக்கு அதாவது நான் மட்டுமல்ல, அவங்க ஏதாவது ரகசிய நான் மட்டுமல்ல, அதிமுகவில் இருந்த 1-2 முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள், அவர்களே இதில் வருத்தப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் 2 பிரதான கட்சி திமுகவும் அதிமுகவும் தான். அந்த 2 பிரதான கட்சிகளில் ஒன்றின் பொதுச் செயலாளர், அதாவது முக்கியமான பிரதான கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் பொதுவெளியில் பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டு ஒரு முக்கிய கட்சி எங்களை நோக்கி வரப்போகிறது என்றால் நீங்கள் என்ன உதிரி கட்சியா, சின்ன கட்சியா? உங்க 2 பேரை தாண்டி என்ன முக்கிய கட்சி எனக்கு புரியல. அப்படியானால் அவர் மறைமுகமாக இருக்க உதிரி கட்சியில முக்கியமான கட்சியா இருக்கலாம் இல்லையா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அன்றைக்கு அவர் மறைமுகமாக கூறியது எந்த கட்சியை என்று எல்லோருக்கும் எளிதாக புரிந்தது, தமிழக வெற்றி கழகத்தை. ஏனென்றால் கண்டுக்கதே இல்லையே சார், எங்களுக்கு நேரடியாக. அதுதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டிங்கிறாங்க, அதிமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க, அதிமுக கண்டுக்கவே இல்லையே. முக்கிய கட்சி வரப்போகுதுன்னு சொன்னார்ல, நான் அந்த பாயிண்ட்டுக்கு போறேன். வந்தாரா? அந்த முக்கிய கட்சி ஏதாவது வந்துதா? சரி, தாவேக்கா கூட இல்லை சார், விட்டுருங்க சார், காங்கிரஸ்ன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. தாவேக்காவுக்கு அடுத்து ஓரளவு இன்றைக்கு வலிமை உள்ள கட்சினா 7%, 6%, 8% வலிமை உள்ள கட்சின்னா காங்கிரஸ். கிட்டத்தட்ட அந்த வாக்கு சதவீதம் நம்முடைய நண்பர் சீமான் அவர்கள், சகோதரர் மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் வைத்திருக்கிறார். சீமான் வந்தாரா? நீங்க யார் தான் முக்கிய கட்சின்றீங்க? எனக்கு புரியல. நான் வேடிக்கையாக சொல்வதற்காக அந்த நண்பர், இப்ப நான் சொல்ல போற நண்பர் கோவித்துக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி உழவர் உழைப்பாளர் கட்சியை சேர்ந்த வேட்டவலம் மணிகண்டன் அவர்களை சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அதிமுகவிலே தான் கூட்டணியில் இருக்காரு சார். சொல்றேன், அந்த மாதிரி யாராவது வரப்போறாங்களான்னு தெரியல. அவை எதற்காக சொல்றேன்னா, உங்களுக்கு எந்த முக்கிய கட்சியும் வரா மாதிரி தெரியல. இப்போ பேரம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன, தேமுதிகவை எப்படி இழுக்கிறது அப்படின்னு. இதுக்கு நடுவில் டெல்லியிலிருந்து அநேகமாக ஒரு அடுத்த சில தினங்களில், அடுத்த வாரத்தில் மாண்புமிகு உள்துறை அமைச்சரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவரோ ஓரிரு கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை வர இருக்கிறார்கள் என்று எனக்கு தகவல். சரி சார், இது ஒரு ஸ்கூப்பாக அவங்க சொல்கிறேன். சமூக வலைத்தளங்களில் சில செய்திகள் இப்போ பரவிட்டு இருக்கு சார். என்ன, அமித்ஷாவை திரு ஓபிஎஸ் சந்தித்து நேற்று வந்தார். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தார், போய் தாவேக்காவில் ஜாயின் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தாவேக்காவில் கூட்டணியாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு பிளானில் ஓபிஎஸ் இருக்காரு, அதனால் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு சார். இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்கள், நான் உங்களுக்கு முதலிலேயே சொன்னதைப் போல, அவர் சந்தித்து விட்டு வந்த பிறகு நான் பேசவில்லை. ஆனால் ஏற்கனவே என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமை இழக்கக்கூடாது என்று உண்மையாக கருதுகிற ஒருவராக இருக்கிறார். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அவரோடு நெருக்கமாக அடிக்கடி உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். எனக்கு தெரியாது. இல்லை, நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அதிமுக இன்றைக்கு பலவீனமான நிலையில் இருப்பது குறித்து பெரிதும் வருந்துகிறவர் திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் வருத்தப்படுகிறார். அம்மா அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையில், கைப்பிடியை பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய நிலையில், செக்ரட்டேரியட்டுக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் இந்த கட்சியை ஜெயிக்க வைத்தார். மீண்டும் தமிழக சரித்திரம் திரும்பியது. அதாவது வெற்றி பெற்ற ஒருவரே மீண்டும் முதலமைச்சர் ஆவது என்பது எம்ஜிஆர் அவர்கள் சாதித்து காட்டினார். அதன் பிறகு சாதித்து காட்டியவர் அம்மா. அதுவும் எப்படி சாதித்து காட்டினார் உங்களுக்கு தெரியும். ஆகவே அம்மா அவர்களுடைய கனவு நிறைவேறாமல் போவதோடு, நம்முடைய கண்ணெதிரிலேயே அதிமுக என்பது மிக மிக பலவீனமாக போய் சிதிலமடைகிற, அதாவது தேய்ந்து போகிற நிலை உருவாகக்கூடாது என்பதற்காக எந்த நிலைக்கும் நான் இறங்கி போகிறேன் என்று அறிவித்து விட்டேன். கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர் கோரிக்கை. அவரை மரியாதையாக நடத்த வேண்டும் என்பது அவரை சார்ந்தவர்களுடைய கோரிக்கை. ஆனால் அவருடைய எண்ணம் அதிமுக தன்னால் பலவீனம் அடையக்கூடாது என்று கருதுகிறார். அது சாத்தியப்படாத பட்சத்தில் அவர் வேறு முடிவை எடுக்க வேண்டி இருக்கும். அரசியலில் பயணிப்பது என்று முடிவெடுத்தவர்கள், இல்லாவிட்டால் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுகிறார்கள், அவர்களும் வதந்தி எழுதுகிறார்கள், நீங்களும் அந்த வதந்தியை படிக்கிறீர்கள்.
பாரதிய ஜனதாவில் அவர் இணையலாம், மத்திய அமைச்சராகலாம், அல்லது ஆளுநர் பதவி அவருக்கு தருவார்கள். அதற்கெல்லாம் தகுதியுடையவர் தான். மத்திய அமைச்சராவதற்கும் சரி, ஆளுநர் ஆவதற்கும் அதெல்லாம் தகுதியுடையவர் தான். ஆனால் அவரது நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அவர் இன்னும் சொல்ல போனால் சின்னம்மா அவர்களும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும், திரு டிடிவி தினகரனும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் அம்மாவால் ஆதரிக்கப்பட்டவர்கள் தான். கருத்து மாறுபாடுகள் எல்லோருக்கும் எதிராகவும் எழுந்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்களுடைய அதிருப்திக்கு ஆளானவர் இல்லையா? அவருடைய பதவி பறிக்கப்பட்டது இல்லையா? அமைச்சர் பதவி இல்லை, கட்சி பதவி. சார், எல்லாருமே அம்மா ஒரு காலத்தில் ஒரு கோபத்தில் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், திரும்பவும் அதை சரி செய்திருக்கிறார்கள். நீங்கள் 5 வருடம் மந்திரியாக இருந்த செல்வ கணபதிக்கு எதிராக அரசியல் நடத்தி தோற்றவர் தானே திரு எடப்பாடி பழனிசாமி. செல்வ கணபதி எப்படியாவது டிராப் செய்ய வேண்டும் என்று எல்லா உங்களுடைய சமூக எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அம்மாவிடம், சேம்பரில் இருந்த அம்மாவிடம் போய் கம்ப்ளைண்ட் செய்தீர்கள். அம்மா ஒழுங்கு மரியாதையாக போய் ஊரிலே வேலை பாருங்கள் என்று திரு செல்வ கணபதிக்கு எதிராக கலகக்கொடி உயர்த்திய திரு எடப்பாடி பழனிசாமி, நடேசன், பல்பாக்கி கிருஷ்ணன், அன்றைய எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், செல்வ கணபதி வன்னியர். சேலம் மாவட்டத்தில் 5 ஆண்டுகள் அசைக்க முடியாமல் மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்படாத தலைவராக இருந்தார். அவருக்கு கூட தான் அம்மா அவர்கள் கட்சி பதவி ஏதோ ஒரு முறை பறித்தார். இவருக்கும் பறித்திருக்கிறார், எல்லோருக்கும் தான் பறித்திருக்கிறார். செங்கோட்டையன் அவர்களையும் தான் பறித்தார். பிறகு அவர்களை சேர்த்துக் கொள்கிறார், பொறுப்புகள் அளிக்கிறார். செங்கோட்டையனை அம்மா டிராப் செய்து விட்டார். இது ஒரு பெரிய வாதமாக இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு வாதமா என்று நான் கேட்கிறேன். செங்கோட்டையனை புகழ்ந்த அளவுக்கு, ஓபிஎஸ்ஐ புகழ்ந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அம்மா புகழ்ந்து பேசியதற்கான டேப் ஏதாவது இருக்கிறதா? ஓ பன்னீர்செல்வத்தை பரதனோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். செங்கோட்டையனை மிக உயர்வாக பேசியிருக்கிறார்கள். திரு சோ அவர்களிடம் செங்கோட்டையனை பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே பழைய கதை, பழைய குப்பையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி கிளறக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், திரு ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவதைத்தான் விரும்புகிறார். இல்லை என்றால் அவர் என்ன முடிவெடுப்பார் என்பது எனக்கு தெரியாது. அவரது ஆதரவாளர்களில் பலர் தாவேகா பக்கம் போகலாம் என்கிறார்கள். சிலர் எங்கிருந்து நமக்கு அழைப்பு, மரியாதை வருகிறதோ அந்த பக்கம் போகலாம் என்கிறார்கள். ஆகவே அந்த முடிவை அவர் மிக விரைவில், அநேகமாக மார்கழிக்கு முன்னால், ஏனென்றால் அவர் அந்த ராசியெல்லாம் பார்க்கக்கூடியவர், மார்கழிக்கு முன்னால் எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று எந்த அளவுக்கு கவலையோடு திரு ஓபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தி வந்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நன்கு அறிமுகமான, அவர்களுடைய மதிப்புக்கு உரிய, எனக்கு மிக நெருக்கமான தொடர்புடைய அம்மா அவர்களுடைய உதவியாளர் திரு பூங்குன்றன் அவர்கள். அவர் இப்போது அதிமுக இப்படி சிதறுண்டு கிடக்கிறதே என்கிற கவலையோடு தொடர்ந்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவுகளை போட்டு வருகிறார். அவர், உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்களுடைய பார்வைக்கு செல்ல வேண்டிய கடிதங்களை அப்படியே கொடுப்பவர். அம்மா அவர்களிடமே கூட சில நேரங்களில் சில பேரை பற்றி நினைவுபடுத்தக்கூடியவர், சில கருத்துக்களை அம்மா கேட்கிற போது சொல்லக்கூடியவர். பணிவுக்கு உதாரணம், லாயல்ட்டிக்கு, விசுவாசத்திற்கு உதாரணம், நேர்மைக்கு உதாரணம் திரு பூங்குன்றன். அம்மா அவர்களிடம் உதவியாளராக இருந்தவர் என்னென்ன நிலைக்கோ போயிருக்க முடியும். அம்மா அவர்கள் இல்லாத நிலையில், இன்றைக்கு இல்லாத நிலையில் அவர் தவறாக ஈடுபட்டிருந்தால் எங்கேயோ போயிருப்பார். ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு ஆன்மீக திருத்தலங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டு, அதே சமயத்தில் முகநூல் பக்கத்தில் அதிமுகவினுடைய நிலை குறித்து வருந்தி வருந்தி பதிவு செய்கிறார். அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து வளர்த்த கட்சி இப்படி தேய்ந்து கொண்டிருக்கிறதே என்பதுதான் அவரது கவலையின் சாரம். நான் அவருடைய முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அம்மா அவர்களுக்கு சில செய்திகளை நான் பூங்குன்றன் வழியாகவும் கூறியிருக்கிறேன், நேரடியாகவும் கூறியிருக்கிறேன். அவரை போன்றவர்கள் எந்த பக்கம், யாருடைய பக்கமும் போய் நிற்க விரும்பவில்லை. அவர் நினைத்தால் அவரை இந்த தலைவர்களில் யார் வேண்டுமானாலும் தங்களுக்கு உதவியாளராக, ஆலோசகராக வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு கட்சியை பற்றியும், நல்லவர்களை பற்றியும், தவறானவர்களை பற்றியும் அவருக்கு நன்கு தெரியும். அவருடைய யோசனையும் கூட இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அவரை பயன்படுத்திக் கொள்வதில்லை.
இந்த நிலையில்தான் அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. சார், தாவேக்காவில் வந்து திரு செங்கோட்டையன் இணைந்த பிறகு கூட திரு பூங்குன்றன் வந்து தாவேக்காவில் இணைய போகிறதா ஒரு சமூக வலைத்தளங்கள்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? திரு பூங்குன்றன் அவர்கள் தாவேக்காவில் இணையப் போகிறாரா என்பது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முடிவு எடுத்தால் திரு செங்கோட்டையன் வழியாகவோ அல்லது வேறு யார் வழியாகவோ அது நடைபெறுமானால் அது பெரிய பலமாக திரு விஜய்க்கு அமையும். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக நிர்வாகிகளை திரு பூங்குன்றன் நன்றாக அறிவார். அதேபோல சில அரசியல் செய்திகள் நுட்பங்களையும் நன்றாக அறிவார். ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர். ஆகவே திரு பூங்குன்றன் அந்த முடிவை எடுக்கப் போகிறாரா என்பது தெரியாது. என்னை பொறுத்தவரை அதிமுக ஒன்றுபட வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்பதைத்தான் இன்னமும் நோக்கமாக கொண்டிருக்கிறார். அவரிடம் விஜய் குறித்த சிந்தனை, பார்வை குறித்து நான் விவாதிக்கவில்லை. எடப்பாடி வந்து அவர் ஒரு பதிவில் நான் கூட பார்த்தேன், அவருடைய உறுப்பினர் அட்டை கூட இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை, அதற்கு கையெழுத்து போடவில்லைன்னு சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார். அம்மாதிரி நடைபெற்றிருந்தால் அது திரு பூங்குன்றன் அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி மட்டுமல்ல, அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக திகழ்ந்த ஒருவரை எவ்வளவு அலட்சியமாக இந்த கட்சி நடத்துகிறது என்கிற ஒரு ஆணவ போக்காகத்தான் அதை பார்க்க முடியும். கடுமையான கண்டனத்துக்குரிய செயல். சார், இப்போ திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்று தொடர்பாக ஒரு பெரிய, அதாவது கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு கூட அந்த செயலை வந்து தமிழக அரசு அதை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு பாதுகாப்பு கொடுக்காம தீபம் ஏற்ற வரவங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்களே. மாண்புமிகு நீதியரசர் திரு GR சாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம், அறநிலையத்துறை செயல்படுத்தி இருக்க வேண்டும். செயல்படுத்த தவறியது கடும் கண்டனத்துக்குரியது. சிறுபான்மை மக்களை தாஜா செய்வதாக நினைத்து கொண்டு அந்த பகுதியில் பிரச்சனையை தோற்றுவிப்பதே அறநிலையத்துறை தான். திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளால் புகழ்பெற்ற திருத்தலம். அந்த திருத்தலத்தை சிக்கந்தர் மலை என்று சொல்ல துணிகிற அளவுக்கு சில பேர் போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அரசாங்கம் அதை வேடிக்கை பார்ப்பது தான். கார்த்திகை தீப திருநாள் அன்று திருப்பரங்குன்றத்திலே கோர்ட் உத்தரவுப்படி ஒரு தீபத்தை ஏற்ற முடியவில்லை என்றால் ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு மதச்சார்பற்ற அரசோடு செயல்பட வேண்டிய ஒரு அரசு சிறுபான்மையினரை திருப்தி செய்கிற வகையில் செயல்படுகிறதோ என்று கருத வேண்டியிருக்கிறது. இந்து மத பண்டிகைகளுக்கு இன்று முதலமைச்சர் வாழ்த்து சொல்வதில்லை. இந்து மத நம்பிக்கைகளை அவர்களுடைய மேடைகளில் சீண்டுகிறார்கள். பிள்ளையார் சதுர்த்திக்கு, கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாவற்றுக்கும் வாழ்த்து சொன்ன முதலமைச்சர் தான் செல்வி ஜெயலலிதா. அவர் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் விருந்து கொடுப்பார், ரம்ஜான் பண்டிகைக்கும் விருந்து கொடுப்பார். அதுதான் மதச்சார்பற்ற தன்மை. சனாதன தர்மம் டெங்கு கொசு மாதிரி அதை ஒழித்து விடுவேன் என்று பேசுவது ஆணவம். ஆகவே திமுக நாத்திகவாதத்தை அப்பப்போது தலை தூக்குகிறது. திமுகவில் இப்போது கூட 2 நாள் அறிவு திருவிழா என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடந்தது. அதில் பேசியவர்கள் பாதி பேர் நாத்திகவாதிகள். திமுகவுக்கு தெம்பு தைரியம் இருந்தால் ஹிந்து மதத்தையும் ஹிந்து மத பண்டிகைகளையும் தேர்தல் நேரத்தில் கிண்டல் செய்து தேர்தல் மேடைகளில் பேச வேண்டும், தைரியம் இருந்தால். ஆகவே ஒரு பக்கம் கோயிலாக நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு மந்திரிமார்களின் குடும்பத்தார் போவது, இன்னொரு பக்கம் இது மாதிரியான சில்லுண்டித்தன வேலைகளில் ஈடுபடுவது திமுகவுக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஆனா உன்னா பெரியார்னுவாங்க, ஈவேராவுடைய நாத்திக கொள்கை தமிழகத்தில் படுதோல்வி அடைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இது பெரியார் மண்ணு தானே சார்? அது பெரியார் மண்ணு என்றால் திரு சீமான் சொன்னதுதான் எனது நினைவுக்கு வருகிறது. நான் கருதுவது இது ஆழ்வார்கள் பூமி, நாயன்மார்கள் பூமி, பெரியார் மண் அல்ல. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சமயத்தையும் தமிழையும் சேர்த்து வளர்த்த மண் தமிழ் மண். சீமான் தான் சரியா சொன்னார், ஈவேராவே ஒரு மண்ணு, ஈவேரா மண்ணா இது என்று. அது நான் வரவேற்கக்கூடிய கருத்து, நான் ரசித்த கருத்து. ஆகவே நாத்திகவாத கருத்து தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆகவே திமுக இந்துக்களுடைய உணர்வுகளோடு விளையாட வேண்டாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி சார். நன்றி.